ஜோதிடரே, விசாகாவை பற்றிய அனைத்து விவரங்களும் உங்களிடம் தந்துவிட்டேன். தாங்கள் ராஜபுரோகிதரிடம் பேசி விரைவாக அவள் ஜாதகத்தை கணித்து விடுங்கள். விஷாகாவிற்கு ஜாதகம் எழுதுகிறாயா நீ? எதற்காக? சந்திராவுக்காக அத்தை. விசாகாவை சந்திராவுக்கு மணமுடிக்கலாம் என்று நினைக்கிறேன். விசாகா மிகவும் நல்ல பெண். சந்திராவிற்கு அவள் சிறந்த இனிய வாழ்க்கை துணையாக இருப்பாள். அதனுடன் பிந்துசாரனுக்கு ஒரு நல்ல தாய் கிடைப்பாள். நீ என்ன கூறுகிறாய் மூரா? இது சரி கிடையாது. என்ன அத்தை, இதில் தவறான விஷயம் என்ன இருக்கிறது? நான் என் புதல்வனின் மகிழ்ச்சியை பற்றி சிந்தித்து செயல்படுகிறேன். சந்திரா நந்தினியை மட்டுமே விரும்புகிறான் மூரா. அவளோடு மட்டும்தான் மகிழ்வோடு இருப்பான் அவன். இல்லை அத்தை, இனி அது முடியாது. சந்திராவிற்கு அவள் முகத்தை பார்க்கவும் விருப்பமில்லை அத்தை. நான் சந்திராவின் மகிழ்ச்சியை பற்றி பேசுகிறேன். எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அந்த மகிழ்ச்சியை விசாகா அவனுக்கு கொடுப்பாள். மூரா, மூரா, நான் ஒப்புக்கொள்ளுகிறேன். விசாகா நல்லவள், பண்பானவள் தான். ஆனால் நீ உன் மகனை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அவன் இன்றும் நந்தினியை தான் விரும்புகிறான். அத்தை, இன்று நீங்கள் இப்படி கூறுகிறீர்கள். ஆனால் தயவு செய்து இனி எப்பொழுதும் இந்த வார்த்தையை கூறாதீர்கள். சந்திரா என்னுடைய புதல்வன் அத்தை. அவன் மகிழ்ச்சிக்கு உகந்தது எது என்பதை ஒரு தாய் என்கிற முறையில் நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். மிகவும் தவறான முடிவு எடுக்கின்றாய் மூரா. ஒரு தாயாக இருந்து கொண்டு உன் மகனின் மனதை புரிந்து கொள்ளாமல் முடிவெடுத்திருக்கிறாய். அரசே, சித்திரத்தை வரைந்து விட்டேன். நன்றாக இருக்கிறதா என்று கூறுங்கள். ஆனால் இதில் ஒரு சிறு குறை இருக்கிறது. என்ன குறை இருப்பதாக உனக்கு தோன்றுகிறது? என்னை பொறுத்தவரை சித்திரம் முழுமையாக நன்றாக இருக்கிறது. நெற்றியில் திலகம் இருக்கிறது, மகுடம் இருக்கிறது, வாள் இருக்கிறது, ஆபரணங்கள் இருக்கிறது. சித்திரம் முழுமையடைந்து விட்டதே. என்ன ஓவியரே, தங்களுக்கு ஏதேனும் குறை தெரிகிறதா? இல்லை அரசே, நெற்றியில் திலகம் இருக்கிறது, மௌரிய வம்சத்தின் சின்னம் இருக்கிறது. தேவையான அனைத்தும் இதில் இருக்கிறது அரசே. இதற்கு மேலும் இந்த சித்திரத்தில் குறை இருக்கிறது என்கிறாயா? ஆம். அப்படியென்றால் இதில் என்ன குறை இருக்கிறது என்று கூறு. நிச்சயம். இப்பொழுது இந்த சித்திரம் முழுமையடையும். மகதத்தின் நிகழ்காலமும் வருங்காலமும் ஒன்று சேர்ந்து இந்த சித்திரத்தில் இருக்கும். இவர் கூறுவது சரிதான் அரசே. தங்களின் அனுமதியோடு இளவரசர் பிந்துசாரின் சித்திரத்தை நான் இதில் வரையலாமா? எப்படி உன்னால் இது முடிகிறது நந்தினி? ஒரு நிமிடத்தில் உன் மீது குரோதத்தை அதிகப்படுத்துகிறாய். அப்போதே உன் கதையை முடிக்க வேண்டும் போல் தோன்றுகிறது. அதே வேளையில் அடுத்த நொடியே ஏதாவது செய்து என்னிடம் நன்மதிப்பையும் பெறுகிறாய். நீ ஏன் இப்படி இருக்கிறாய் நந்தினி? மிகவும் அற்புதமான சித்திரம். அரசே, இந்த அற்புதமான சித்திரத்தை மகதம் எதிர்காலத்தில் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நேற்று இரவு நான் விஷாகாவை பற்றி தங்களிடம் கூறியதை தயவு செய்து மறுபரிசீலனை செய்யுங்கள். இம்முறையும் நீ கூறுவது பொய்யாகிவிட்டால்? இம்முறை நான் கூறுவது பொய்யாகாது சந்திரா.